வணக்கம். ஜெய் சமையல் இந்தியா ஸ்பெஷல் சக்கரவள்ளி கிழங்குல சுழியம் செய்யலாங்க. பூரணம் சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சிடணும். அவிச்சிட்டு அப்புறமே வெல்லம் போட்டு தேங்காய் பூ போட்டு பிசைஞ்சு ஏலக்காய் பொடி போட்டு பிசைஞ்சு மைதா மாவை கரைச்சி சுழியை உருட்டி போடுறப்ப பார்க்கலாங்க. அவிச்சிட்டாங்க. அவிச்சிட்டு நல்லா உதிர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம், தேங்காய் பூ, ஏலக்காய் பொடி போட்டு பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கல. வெல்லம், தேங்காய் பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டு உருட்டி வச்சுட்டாங்க. மைதா மாவு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிடணுங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. சக்கரவள்ளி கிழங்கு சுழியங்க அந்த உருண்டை மைதா மாவில் நினச்சி எண்ணெயில் போட்டாங்க. இதில் கடலைப்பருப்பே கிடையாதுங்க, வெறும் சக்கரவள்ளி கிழங்கு தான். நானே சரி சுழியம் செஞ்சு பார்க்கலான்னு ஐடியா பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை போலவே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.